அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அப்படி ஒரு அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிவன் கோவிலை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த சிவன் கோவில் அங்கே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. இந்த புக் அமேசானில் இருக்குது. 220 ருபீஸு. அந்த புக்கோட லிங்க்கை நான் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இப்போ அந்த கதைக்குள்ளே நம்ம போகலாம். வங்க கடலோரத்தில் சோழர்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தப்ப பிரபலமாக இருந்த ஒரு தலைநகரம் தான் நாகை. இங்கே நிறைய துறைமுகங்கள் இருந்தாலும் சிறப்பான துறைமுகங்களில் ஒன்று இது இந்த நாகை துறைமுகம். பூகோள சாஸ்திரியான தலாமியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவரால் நிக்காமா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு நகரம் தான் நாகப்பட்டினம். ரோமானியர்களும் சீனர்களும் வாழ்ந்த காலத்தில் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகம் வழியாக தான் அவங்களுடைய வாணிபம் நடந்துட்டு இருந்தது. திருவாரூர்லேருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் நாகப்பட்டினம். இங்கே இருக்க ஒரு சிவன் கோவில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநாகை காரோணம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனை காயா ரோகணேஸ்வரர் அப்படின்னும் அம்பிகையை நீலாயாதாட்சி அம்மை அப்படின்ட்டும் சொல்கிறது உண்டு. சப்தவிட தலங்களில் இதுவும் ஒன்று. இப்போ இந்த கதையில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோவிலை பற்றி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அழகான அந்த நாகப்பட்டினம்ன்ற ஊரில் இயற்கை தன்னுடைய கொடூரமான அலைக்கரங்களால் நாகையை சின்ன பின்னமாக்கியது. அது என்னன்னா சுனாமி பேரலையால் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் அன்னைக்கு அந்த நாகையில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பாபா கிட்டேருந்து இவருக்கு ஒரு உத்தரவு வருது. வர்ற ஜனவரி திங்கள் பௌர்ணமி அன்னையிலிருந்து இங்கே கோவில் கொண்டிருக்கக்கூடிய காயா ரோகணேஸ்வரர் நீலாயாதாட்சி சந்நிதியில் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்றது தான் இது பாபாவோட உத்தரவு. சுனாமி வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பௌர்ணமியிலையும் அங்கே இருக்க சிவனுக்கு பூஜை நடைபெறணும் அப்படின்றது தான் அவருடைய உத்தரவு. ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பாபா இவருக்கு தெரிவிக்கல. இவருக்கு பூஜை செய்யணும் எல்லா பௌர்ணமியுன்றதை மட்டும்தான் பாபா சொல்லியிருக்காரு. அந்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா பாபாவோட அருள்வாக்கின்படியே இவர் பௌர்ணமி பூஜையை செஞ்சுக்கிட்டே வராரு. அந்த திருக்கோவிலில் பாபா என்னென்ன அற்புதங்கள்லாம் நிகழ்த்தினாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலோட சரித்திர கால உண்மைகளையும் அந்த கோவிலோடைய வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த திருக்கோவிலில் இறைவன் மற்றும் இறைவி தவிர சப்த விடங்க மூர்த்தியான சுந்தர விடங்க தியாகராஜர் அவருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்குது. இப்போ எப்பயுமே சிவனுக்கு அம்பாளுக்குன்னு தனி சன்னதி இருக்கும். இவருக்கும் தனி சன்னதி. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 சன்னதிகள் அந்த கோவிலில் இருக்குது. கொடிமரங்கள் இருக்குது. தலமரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமரம். இங்குள்ள சிவலிங்கம் புண்டரீக முனிவர் அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டது. அதற்கு சாட்சியாக அவருடைய திருவுருவம் உட்பிரகாரத்தில் இருக்க ஒரு தூணில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. அவர் தான் அங்கே இருக்க சிவலிங்கத்தை உருவாக்குனவர். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் மற்றும் அருணகிரிநாதர் ஆகியவர் பாடியுள்ளார்கள். பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்னாலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இவங்க 4 பேருமே இந்த கோவிலில் பாடியிருக்காங்க. காரோணம் அப்படின்ற சொல்லு திருக்கோவிலை குறிக்கும். இக்கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவில். இப்போ ஒரு கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாயன்மார்கள் செஞ்ச சம்பவங்கள், அந்த ஊரில் நடந்த லீலைகள் எல்லாமே இருக்கும். இந்த கோவிலில் தான் அதிபத்த நாயனாருடைய அவதாரம் நிகழ்ந்தது. இந்த கோவிலில் இருக்க வசந்த மண்டபத்துக்கு மேற்புறத்தில் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களில் ஒருத்தரான அழுக்கணி சித்தருடைய ஜீவசமாதி கோவில் இருக்குது. சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்லப்படக்கூடிய ஷியாமா சாஸ்திரி, தியாகராஜர், முத்துசாமி தீக்ஷிதர் இவங்க 3 பேரும் இந்த கோவிலில் இருக்க நீலாயாதாட்சி அம்மன் அவங்க மேலே பல கீர்த்தனைகள் பாடியிருக்காங்க. சுந்தரர் பொன் பெற்ற தலங்களுள் இதுவும் ஒன்று. மீனவரான அதிபத்த நாயனார் தன்னுடைய வலையில விழுந்த நவரத்னம் இழைத்த பொன்மீனை வைத்து கொள்ளாமல் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி
63 நாயன்மார்கள்ல ஒருத்தரான புராணமும் இந்த கோவில்ல தான் நடந்தது. இந்த நாயன்மார்கள்ல அதிபத்த நாயனார்னு சொல்லக்கூடிய அவருடைய கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதிபத்த நாயனார் அப்படின்னு போட்டிங்கன்னா அவருடைய கதை வந்து தனியாகவே யூடியூப்ல வரும். அது சூப்பராக இருக்கும், அதுவும் கேளுங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு பூப்பெய்திய பருவத்தில் இருக்கிறதால அவங்களுடைய சன்னதியை ரதம் போன்ற ஒரு அமைப்பில் கட்டியிருக்காங்க. 2 பக்கமும் சக்கரங்களோடு பாயும் குதிரைகள் விதவிதமான வண்ணத்தேர்ல பவனி வரா மாதிரி கருவறையை அமைச்சிருக்காங்க. அம்மன் பூப்பெய்திய பருவம்னா ஒரு 13-16 வயசு பொண்ணா அம்பாள் வந்து அங்க இருக்கிறதால அவங்க வந்து ஒரு ரதத்துல குதிரையோடு போற மாதிரி அந்த அம்பாளோட சந்நிதியை கட்டியிருக்காங்க. இந்த அம்பாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே மகா மண்டபமும் அர்த்த மண்டபமும் இருக்கு. அது எல்லாம் பாத்தீங்கன்னா வாழை தோரணங்களாலும் யாளிகளாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கருவறையில இருக்கக்கூடிய அன்னை நீலாயாதாட்சி அழகுற எழுந்தருளி அருள் புரிகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாமி வந்து அவ்வளோ அழகா இருப்பாங்களாம். சிவலிங்க மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கும் ஈசனின் கருவறைக்கு பின்புற சுவரில் சோமஸ்கந்த மூர்த்தியின் எழில் வடிவம் காட்சியளிக்கிறது. இந்த கோவிலுடைய தென்புறத்துல தியாகராஜர் சந்நிதி அமைஞ்சிருக்கு. இந்த தலத்துல தான் சுந்தர விடங்கர் என்ற திருப்பெயர் கொண்டுள்ள தியாகராஜர் தரங்க நடன கோலத்தில் அருள் புரிகிறார். சுந்தரர் வந்து நடனமாடுற மாதிரியான ஒரு கோலமும் இந்த கோவில்ல இருக்கு. கருவறைக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா தலையை சாய்ச்சிக்கிட்டு நந்தி தேவர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு கண்ணால அம்பிகையையும் மற்றொரு கண்ணால ஈசனையும் பார்ப்பது போல அமர்ந்திருக்கிறாரு. இந்த கோவிலில் என்னென்ன மண்டபங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பந்தல் காட்சி மண்டபம், முக்தி மண்டபம், ராஜாதானி மண்டபம் என பல மண்டபங்கள் இந்த கோவிலில் இருக்கு. கோனார் மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதோடைய மேற்புறத்துல சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் விதத்துல ஒரே கல்லிலான ஆறுமுக பெருமான் தேவியருடன் வீற்றிருக்கும் திருவுருவம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான திருப்புகழ்ல அருணகிரிநாதர் வந்து போற்றி பாடி இருக்காரு. கோவில்ல இருக்கக்கூடிய விநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன விநாயகர்னா நாகாபரண விநாயகர், நிறைய நாக மாலைகள் எல்லாம் போட்ட விநாயகர், சிங்க வாகனத்துல ஏறிய பஞ்சமுக விநாயகர் இருக்காரு, ஹேரம்ப விநாயகர் அவரும் வந்து இந்த கோவில்ல இருக்காரு. இந்த கோவில்ல ராஜராஜன் காலத்திய கல்வெட்டும் இந்த கோவில்ல இருக்கு. டச்சு கவர்னர் வந்து இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காரு. இன்னொரு சிறப்பு இந்த கோவில்ல என்ன இருக்குன்னா 65 சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இவ்வளவு பெருமையும் அருமையும் வாய்ந்த இந்த கோவில்ல தான் சாய்பாபா பௌர்ணமி பூஜையை செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த தலத்துல இவரும் வந்து அந்த பௌர்ணமி பூஜையை செஞ்சுக்கிட்டே வராரு. இவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில, அந்த கோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். சென்னையிலேருந்து இவர் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிட்டே வராரு. இப்படி 48வது பௌர்ணமி நிறைவுறும் போது காயாரோகணேஸ்வரர் அப்படின்ற ஒரு சுவாமிக்கு வந்து ஒரு சிறப்பான கும்பாபிஷேகம் மாதிரியான ஒரு விழாவும் நடத்துறாங்க. சீடர்கள் அனைவருமே இதில் கலந்துக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய விழாவாக நடத்தி அவங்க வந்து மகிழ்றாங்க. இந்த 48வது பௌர்ணமி முடிவுல தான் பகவான் ஷீரடி பாபா அவருக்கு ஒரு தனி ஆலயம் அமைக்குமாறும் அந்த இடத்தை நானே தேர்ந்தெடுத்து கொள்ளும்படியாகவும் உத்தரவிட்டார். அதாவது நீயே தேர்ந்தெடுத்து எனக்கு வந்து ஒரு ஆலயம் கட்டு அப்படின்ற மாதிரி பாபாவோட உத்தரவு வருது. அவரு 48 பௌர்ணமிகள் பூஜை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவோ தடவை இவரும் வந்து எந்த இடத்துல கோவில் அமைக்கலான்றத பாபா கிட்ட கேட்டு பாக்குறாரு. ஆனா பாபா வந்து எந்த இடம் அப்படின்றத வந்து அவர்கிட்ட குறிப்பிட்டு சொல்லல. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இவரை வந்து பாம்பன் சுவாமிகள் பத்தின சொற்பொழிவுகள் எல்லாம் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுறாங்க. இவர் வந்து பாம்பன் சுவாமிகளை பற்றியும் பேசுகிறாரு. அப்படியே வந்து பகவான் சாய்நாதரை பற்றியும் குரு பக்தினா என்ன அப்படின்றதையும் மேடையில் மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. மக்கள்கிட்ட இவர் பேசுகிறார் இல்லையா மேடையில், அதுக்கான தகுதியை எனக்கு பாபா தான் தந்தாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இதற்கு பாம்பன் சுவாமிகள் பத்திரிகையை சென்னையில் நடத்தி வரும் திரு கலைச்செல்வன் மிகவும் உதவி செய்து வருகிறார். இவர் பேசக்கூடிய விஷயங்கள் அந்த சொற்பொழிவில் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு கலைச்செல்வன் அப்படின்றவர் உதவி செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பணிகள்லாம் நடைபெற்றுட்டே இருக்கும்போது இவருக்கு ஆழ் மனசுல புதைஞ்சிருந்த ஆசை எண்ணம் எல்லாமே வந்து சுவாமி சொன்னபடியே பாபாவுக்கு ஒரு கோவிலை எங்க அமைக்கிறது அப்படின்ற எண்ணம் தான் இவருக்கு ஓடிட்டே இருக்கு. அந்த எண்ணமே பார்த்தீங்கன்னா இவர் மனசை வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. இதை வந்து யார்கிட்ட கேட்குறது, பாபாவும் சொல்ல மாட்டாரு. அதன் காரணமாக என் மனது வந்து நிலை இல்லாமல் தவிச்சிக்கிட்டே இருந்தது. அதாவது யார்கிட்டையாவது நம்ம அருள்வாக்காவது கேட்டு பாபாவுக்கு எங்கே கோவில் கட்டணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணமும் இவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. சேலம் சித்தாசிரமம் அப்படின்ற இடத்துல அம்மான்பாளையம் அப்படின்ற ஊர்,
அங்கே குரு ஸ்ரீ சிவானந்த பரமஹம்சர் அவருடைய ஜென்மதின விழா வந்து சேலம் அம்மான் பாளையத்தில் கொண்டாடப்பட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக இவரும் போயிருக்காரு. அங்கிருந்த நண்பர், இவருடைய நண்பரில் ஒருத்தர் வந்து கணேஷ் வைத்தியர் அப்படின்றவர், அவருக்கு தெரிஞ்ச ஞானஜோதி அப்படின்றவர் ஒருத்தருடைய பேரை வந்து பேச்சுவாக்கில் இவர்கிட்ட குறிப்பிடுறாரு. அந்த ஞானஜோதின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தாப்பூர் அப்படின்ற மலையடிவார கிராமத்தை சேர்ந்தவர். இவர் வந்து பெரிய பக்திமான் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய தனவந்தராகவும் அந்த இடத்துல திகழ்ந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து ஜீவநாடிகள்லாம் இருக்கு, ஓலைச்சுவடி அதெல்லாம் இருக்கு. ஒரு சில பேருக்கு மட்டும், விருப்பப்பட்டவங்களுக்கு மட்டும் அவர் வந்து அவங்களோட மனசை அரிச்சுக்கிட்டே இருக்க கேள்விகளுக்கு பதில அந்த ஜீவநாடியை வாசிச்சு பலன் கூறுவார். அந்த ஜீவநாடியை வாசிச்சா உங்களுடைய இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லி அவரை போய் நீங்கள் பாருங்க அப்படின்றத அந்த கணேஷ் வைத்தியர்ன்றவர் சொல்கிறாரு. அவருடைய பேச்சுக்கு வந்து இவர் உடனே பதில் சொல்லாமல் யோசனையில் இருந்தார். அந்த கணேஷ் வைத்தியர்ன்றவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜீவநாடி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, நீங்கள் கண்டிப்பாக அவரை போய் சந்திச்சே ஆகணும் அப்படின்றத உறுதியாக கூறுறாரு. இந்த அமரபூபதின்றவருக்கு அதில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவர் வந்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கிட்டு, இத்தனை தூரம் ஒருவர் வந்து இப்படி மற்றொருவரை பற்றி ஸ்லாகித்து கூறும்போது நிறைய விஷயங்களை அந்த ஜீவநாடி படிக்கிறவரை பற்றி சொல்கிறாரு. அதனால ஏற்றுக்கிட்டு இவரும் வந்து அந்த மாநாடு முடிஞ்ச கையோட அவரை பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே வந்து மலையடி வாரத்தில் பல ஏக்கர் நிலம் வந்து அவருக்கு சொந்தமாக பறந்து விரிஞ்சு கிடக்குது அந்த ஜீவநாடி படிக்கிறவருக்கு. அதன் நடுவில் ஒரு குடில் அமைச்சு வாழ்கிறார் அவர். ஒரு ஓலை குடிசை மாதிரி ஒன்றுத்தை வச்சுக்கிட்டு அவர் வாழ்கிறாரு. அந்த குடிலுடைய உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷியோடைய பெரிய படம் ஒன்றை வந்து மாட்டி வச்சிருக்காரு. பார்க்கும்போதே ஒரு பக்தி பிரவாகம் அங்கே தென்பட்டது. அதாவது இந்த கதையில் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, எவ்வளோ குருமார்கள் இந்த கதையில் வராங்கன்னு பாருங்கள். பாம்பன் சுவாமிகள் வராரு, ரமண மகரிஷி வராரு, சிவானந்த பரமஹம்சர் வராரு. ஒரு குரு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னா நிறைய குரு வந்து கண்டினியூஸாக வருவாங்க. இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாம். அவரை பார்த்த உடனே இவருக்கு வந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா, இவர் வந்து கண்டிப்பாக ஜீவநாடி வாசிக்கிறவர் அப்படின்றது தெரிஞ்சிடுது. இப்போ அந்த ஞானஜோதின்னு சொல்லக்கூடிய ஜீவநாடி படிக்கக்கூடிய நபர் வந்து இவரை அன்போடு வரவேற்கிறாரு. இவரை பற்றி எதுவுமே தெரியாத சூழ்நிலையிலையும் கூட அவர் வந்து இவரை பார்த்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து ஞானகாண்டம் தான் வாசிக்கணும், இப்போ என்னால் முடியாது, அதனால் நீங்கள் இன்னொரு நாள் வந்து போகணும் அப்படின்றத அன்பொழுக இவர்கிட்ட சொல்கிறாரு. அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாச்சு இவரும் வந்து கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து விடை பெறுறாரு. அதன்படியே இன்னொரு நாள் வந்து அவரை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ வந்து அவர் ஞானகாண்டத்தை எடுத்து இவரை பற்றி வாசிக்க இவருக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுது. எங்கே வந்து பாபாவுக்கு கோவில் அமைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜீவநாடியை படிக்கலான்னு வந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு எங்கே கோவில் அமைக்கணும் அப்படின்ற கேள்விக்கு மட்டும் இல்லாமல் இவருடைய முற்பிறவி ரகசியங்களும் கூட அதில் வெளியாச்சு. அதாவது பாபா நினச்சிருந்தாருன்னா அப்பயே இவர்கிட்ட வந்து இந்த இடத்துல எனக்கு கோவில் கட்டு அப்படின்றத சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் அவர் சொல்லலை அப்படின்னாக்கா, இவருடைய முற்பிறவியை பற்றியும் இவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பாபா விரும்பி இருக்காரு. அதனால தான் அவர் வந்து அந்த எந்த இடத்துல கோவில் அமைக்கணும் அப்படின்றத சொல்லாமல் இவர் வந்து ஜீவநாடியை தேடும்படியான ஒரு சூழ்நிலையை பாபா வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. என்னை பற்றி அறிந்து கொள்ள ஷீரடி பகவான் சரியான இடத்திற்கு தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்ற ரகசியம் எனக்கு அப்போது புலனாகியது. இப்போ இந்த கதையிலேருந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இவர்கிட்ட எப்படி பாபா பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்குலாம் இருக்கும். 48 பௌர்ணமிகள் பாபா சொன்னதுக்காக அந்த கோவிலில் போய் பூஜை பண்ணியிருக்காரு. அந்த கோவில் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில்லாம் கிடையாது, நாகப்பட்டினத்தில் இருந்திருக்கு, சென்னையில் இருந்திருக்காரு. இருந்தும் பாபாவோட வாக்கை மீறக்கூடாது, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்கிறாரு. அதாவது சுனாமியும் அந்த டைமில் வந்திருக்கு. இவருக்கு என்ன தோணியிருக்கலான்னாக்கா, இந்த உலகத்துக்கே கூட நல்லது செய்யணுன்றதுக்காக கூட பாபா வந்து நம்மளை இந்த மாதிரி செய்ய வைக்கலாம் அப்படின்றத அவர் மனசு நினச்சிருக்கோம். அதனால தொடர்ந்து 48 பௌர்ணமிகள் இங்கேருந்து சென்னையிலேருந்து போய் செஞ்சுருக்காரு. இப்போது நிறைய பேருக்கு டவுட் வரும், பாபா வந்து எப்படி சில பேர்கிட்ட மட்டும் கனவுல பேசுகிறாரு அப்படின்னா, அவங்க போடுற எஃபர்ட்டு. அவங்க வந்து எப்போவுமே புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் சொல்கிற விஷயத்த வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லைன்னா கூட அதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வைப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் பாபா வந்து பில்டிங்கே கட்டுவார். ஒரு செங்கல் எடுத்து வச்சிங்கன்னா தான் பாபா வந்து பில்டிங்கே கட்டுவார். நீங்கள் பயந்து அவருக்கு வழிகாட்டுறதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ட்டு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அவரும் உட்காந்துருவார். சரி நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருவார். அதே மாதிரி
சில பேர் பார்த்தீங்கன்னா பாபாவை கும்பிட்றவங்க வந்து பாபாவை மட்டுமே கும்பிட்டுட்டே இருப்பாங்க. பாபா தான் எனக்கு எல்லாம். அப்புறம் வந்து பாபாவை பற்றி பேசுகிறவங்கள போய் டார்ச்சர் பண்ணுறது, அவங்க ஏதாவது ஒரு பொருளோ இல்லை அவங்க லைஃப்பை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, பாபா டிவோட்டின்னு சொல்லி ஒரு விதமான டார்ச்சர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து நீங்கள் பாபா டிவோட்டி அப்படின்னு சொல்லிக்கிறதோ காமிச்சிக்கிறதோ அதெல்லாம் அவர் விரும்புறது கிடையாது. பாபா ஒருத்தவங்க லைஃப்பில் வந்துட்டாரு, இல்லை நீங்கள் எந்த குருவை கும்பிட்டாலும் சரி, அவங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து நிறைய சித்தர்கள் நிறைய குருமார்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பாபாவை பற்றி பேசுகிற சில பேர் வந்து பிடிச்சிருக்கும், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக சொல்கிறாங்க, ஆமாம் பாபா இந்த மாதிரிலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அவங்களெல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. பாபா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல ஆன்மீகத்துல அவங்க அதிகமா இறங்கிடுவாங்க. சில பேருக்கு இப்போ நார்மலா பாபாவை பத்தி தெரியாம பாக்குறவங்களுக்கு வந்து இவங்க பாபாவை பற்றி தானே பேசின்னு இருந்தாங்க, திடீர்னு ஏன் முருகரை பற்றி பேசுகிறாங்க, அம்மனை பற்றி பேசுகிறாங்க, திடீர்னு ஏன் வந்து இந்த கோவிலுக்கு போகிறாங்க, திடீர்னு ஏன் சிவனை பற்றி பேசுகிறாங்க, பாபாவை பற்றி போடுறதா இருந்தால் அவரை பற்றி மட்டும் தானே பேசணும் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு தள்ளி விடுவார். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா மனுஷங்க வந்து அட்வைஸ் பண்ண முடியும், மோட்டிவேட் பண்ண முடியும், பொருள் உதவி பண்ண முடியும், பணம் கொடுக்க முடியும். ஆனால் உங்களுடைய கர்மாவெல்லாம் ஒரேடியாக காலி பண்ணி உங்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது எல்லாமே வந்து கடவுள் தான். உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தியும் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால பாபா வந்து அந்த லைனில் கூட்டிகிட்டு போய் நம்மளை விடுவார். நீங்கள் யாரை வேணால் நோட் பண்ணி பாருங்கள், பாபா வர்றதுக்கு முன்னாடி அவங்க சிவன், பெருமாள், அம்பாள் அவங்கள பார்க்கறது வேற விதமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பார்க்கறது, அவங்கள பற்றி பேசுறது எல்லாமே வேற விதமாக இருந்திருக்கும். ஆன்மீகம் தான் வந்து பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து சச்சரிதத்தில் ஒரு கதையும் சொல்கிறேன். ஒரு சீடர் ஒருத்தர் வந்து கேட்பார் பாபா கிட்ட, நான் நெக்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கேட்பாரு. அதுக்கு பாபா வந்து என்ன சொல்வார்னா, நீ ஆன்மீகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லுவார். இப்போ இந்த கதையிலேருந்து நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததா இவருடைய ஜீவனாடி படிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.